நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவிந்த கோவிந்த கோபால ராதாரமண 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 கோபால ராதாரமண கோவிந்த ராதாரமண 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 கோல் ராதாரமண 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 கோல் ராதாரமண 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 கோவிந்தா ராதாரமண கோபால ராதாரமண கோவிந்தா ராதாரமண கோபால ராதாரமண 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 ஓ ராதாரமண 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 ஹே ராதாரமண ஓ ராதாரமண ஹே ராதாரமண ஹே ராதாரமண ஹே ராதாரமண ஹே ராதாரமண शंभो शंकर शिव शंभो शंकर 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 शंभो शंकर सब सदा शिव शंभो शंकर शंभो शंकर सब सदा शिव शंभो शंकर पार्वती नायक परमेश पाहि मां 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 भक्त जन प्रिय पंकज लोचन ईशा रक्ष मां भक्त जन प्रिय पंकज लोचन ईशा रक्ष मां ईशा विश्वेश जगदीशा विश्वेश ईशा विश्वेश जगदीशा विश्वेश कैलासवासा कनक सबेश ईशा विश्वेश कैलासवासा कनक सबेश ईशा विश्वेश शंभो शंकर शिव शंभो शंकर शंभो शंकर शिव शंभो शंकर शंभो शंकर साप सदा शिव शंभो शंकर शंभो शंकर साप सदा शिव शंभो शंकर प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकंपया इक्षुसार श्रवन्त्येव इक्षुसारम इक्षुना करुंबु सारम करुपंजार इक्षुसार श्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायुधम् ஏன் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் அப்படி சொல்லிட்டேள், இந்த திருப்பதிக்கு இப்படி வந்துட்டேளேன்னு கேட்டேன்னா, திருப்பதியில் என்ன இருந்தாலும் பகவான் நின்றுட்டு இருக்கார். நம்ம இப்படியும் இப்படியும் பார்க்க வேண்டாம், நேராக பார்த்தா போருமாம். அதுவும் கண்டவாற்றான்னு நிற்கக்கூடிய பகவானாம், நீண்ட துவாரமாம். இப்படிலாம் நான் வர்ணிக்க தான் முடியாது, படத்தில் பார்க்க முடியாது, நிற்க விடுறானோ அங்கே. அதனால் நம்ம க்யூவில் போயிடலாம். வைகுண்ட துவாரம் வழியாக அது ஒரு காப்பு கட்டுவா, அது எப்போ கிடைக்கும்னு தெரியாது. மோட்சம் மாதிரி தான் அதுவும், எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அது அந்த வைகுண்ட துவாரம் வழியாக விட்டுடுறா. ஒரு கூண்டா தாண்டுவோம், தாண்டிண்டே இருப்போம், அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹான்னு 7 லோகங்கள்
சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடலாம். 7 அப்படி போகிறது. ஒரு துவாரமாக தாண்டி போவோம். என்ன சுவாமி ஆகுது, வழி கிடைக்காது போல இருக்கு. திரும்பி போகிறதுக்கும் அவள் வழி ஒற்றையடி பாதை தான். மூச்சு கீச்சு திணறித்துன்னு வச்சுக்கோ. ஏன் சுவாமி நீ இருக்கிறது வேங்கடமலை மீது, போனால் மேலே இல்லையா, கிட்டக்கே ஒன்றும் அங்கேருந்து, அதனால நீர் நில்லும் லைன்லன்னு சொல்லிடுவா. அது அப்படியே பார்க்கும்போது ஐயோ கிடைக்காதான்னு தென்படுற சமயத்தில் ஆனந்த நிலைய விமானம் தெரியும். குழைச்சோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பாலத்தை தாண்டுவோம். அந்த பாலத்தில் இறங்கி மதிலோட ஒட்டி அந்த லைன் போயிட்டே இருக்கும். ஏறக்குறைய ஹனுமாருக்கு கூட வால் இவ்வளோ பெருசாக இருந்திருக்காரு, போகும். அது அப்படியே போய் அங்கே ஒன்றும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது இந்த வேதாந்த தத்துவம் தான் அவள் வச்சுட்டு இருக்கா. நீ என்ன கொண்டு போக போகிறாய், அதனால ஒன்றும் எடுத்துகிட்டே போகக்கூடாது. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டோ அந்த துவாரத்துக்கு கீழே சிலுன்னு அந்த தண்ணி நன்னா போயிட்டு இருக்கும். தண்ணீர் காலை நன்னா வருடி விடும். அதுக்கும் மேலே பார்க்குறது ஷெவப்பாக ஒரு கார்பெட் போட்டு வச்சிருக்கா. அவர் பாவம் ராயல் மேனோன்னு இல்லைன்னா ரெட் கார்பெட் வெல்கம் தான். இப்படி போன உடனே ரங்க மண்டபம்னு ஒன்று தெரியும். அங்கே தான் மல்லிகாஃபூருடைய இன்வேஷன் போது ஸ்ரீரங்கத்து பெருமாள் அங்கே தான் கொஞ்ச நாள் வந்து அசைலம் அவருக்கு. அதை தாண்டி அந்த விஜயநகர மன்னர்கள் கட்டின அங்கே ஒரு மண்டபம் இருக்கும், அது போட்டு வச்சிருப்பா. அந்த விஜயநகர மன்னர்கள் கட்டின மண்டபம், ஏன்னா மண்டபம் ஸ்டைலே அவா கொண்டு வந்து தான். அதை தாண்டி போவோம், துவஜஸ்தம்பத்தை நன்னா சேவிப்போம். அதை தாண்டி கொஞ்சம் அந்த வெள்ளி துவாரத்து வழியாக நுழைவோம். உள்ள திரும்பி பார்த்தேன்னா வரதராஜர் சந்நிதி. திரும்பி வரும்போது தான் ராமானுஜர் சந்நிதியும் யோக நரசிம்மர் சந்நிதியும் வரும். அதை தாண்டி போறேள் பங்காரு கதவு. அந்த பெருமாளுக்கு நகைக்கு குறைச்சலா பொண்ணுக்கு குறைச்சலா எல்லாத்தையும் விட்டா பொண்ணுலேயே பண்ணி வச்சுருவா. பங்காரு கதவு. அதை தாண்டி போறேள் கருடன் நன்னா பட்டைய ஜரிகை போட்டுண்டு ஒரு வேஷ்டி விட்டா அவர் கொஞ்சம் அப்படி அசர போது நம்மளே எடுத்துடலாம் மாதிரி ஒரு அழகான வேஷ்டி. அதையும் தாண்டி ஜெய விஜயாள் துவாரத்தில் நின்றுருப்பா. பக்கத்தில் ஒரு கண்டை. அந்த இடத்துல ஒரு குலசேகரன் படின்னு பேர். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் நின்வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேன்னு குலசேகர ஆழ்வார். நான் உன் திருப்படியாய் இருந்து எல்லாரும் என் தலைமையில மிதிச்சு அந்த பாததூளி பட்டு நான் பார்க்கணும்னார். குலசேகரன் படின்னு பேர். அதையும் தாண்டி போனேன்னா அழகான நீண்ட கிரீட்டம், அழகான திருமுகம், பெரிய திருமண் காப்பு, அதில் நேத்திரம் தெரியறதா இல்லையாங்கிற அளவுக்கு மறைச்சி வச்சிருப்பா. அழகான குண்டலங்கள், அழகான கொவ்வை செவ்வாய், பச்சை கற்பூரம் தீட்டிருக்கு, அழகான ரோஜா பூவால் செய்யப்பட்ட மாலை, அதுக்கு கீழே ஹாரங்கள், அதுக்கு கீழே மகாலட்சுமி அகலையில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு மகாலட்சுமி மார்பில் தெரியுவோ. அழகான அந்த சிற்றிடை தெரியுமாம், அதில் நாபி தெரியுமாம், அதுக்கு கீழே அழகான அந்த ஒட்டியானம் மேக்கலையாம். அதெல்லாம் வர்ணிச்சார் அன்னமையர். கட்டி தட்டித மேகலா, மேகலான உட்டியானம்னு அர்த்தம். காஞ்சி மேகலா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் உட்டியானம்னு அர்த்தம். அதனால்தான் பூமாதேவியுடைய உட்டியானம் தான் இந்த ஊர் போகிறது வழியாக, அதனால காஞ்சிபுரம்னு பேர் அதுக்கு. அதனால அங்கே பெருமாள் நின்றுட்டு இருக்காராம். அந்த பெருமாளே கிருஷ்ணராக வரா மாதிரி தோணித்தான் அன்னமையருக்கு. அப்படியே கிருஷ்ணர் கையில் வெண்ணெய் வச்சுட்டு இருக்கார். ஹையங்க வீணம்னு பேர். ஹையங்க வீணம்னா ஃப்ரெஷ் பட்டர். அதை வச்சுட்டு இருக்கார். ஹீட்டில் உருகிடுறது. அது முழங்கை வழிவாரன்னு ஆண்டாள் சாதிச்சாலும் அப்படியே வழியிறது. வாயில் ஜொல்லு சொட்டுறது. பகவான் நினைச்சாலும் ரொம்ப ஹெவியாக இருக்குது, சாப்பிட முடியல. அதாவது கையில் கிட்டக்க இருக்குது, வாய் கெட்டலையே, அதனால் பகவானுக்கு ஜொல்லு சொட்டுறதான். அதுக்கும் மேலே இடுப்பில் ஒட்டியானமா, அதில் சின்ன சின்ன மணிகள்லாம் தொங்கறதான். அந்த மணியோடைய கனம் தாங்காமல் தேய்ச்சிண்டு வராருன்னு அன்னமையர் சாதிக்கிறார். கட்டி தட்டித்த மேகலா खचितमणि कर्णिक पठल निनदेन विभ्राजमानं कुटिलपद घटित संकुल सिंचितेनटं चटुल नटना समुज्वल विलासं भावयामि गोपालबालं मनसेवितं तत्पदं चिन्तयेयं सदा भावयामि गोपालबालं
சேவிதம் தத்பதம் சிந்தயேயம். கிருஷ்ணா 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 அப்படின்னு நின்றுருக்காராம் பகவான். அங்க அந்த பெருமாள் தன் கையை நீட்டி சொல்றாராம், நான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜன்னு சொன்னேனே, இன்னுமா நீ என் காலில் விழலேன்னு. விழுந்த உடனே நம்ம கேட்டோமா, சரி விழுந்தாச்சு என்ன நீ கொடுப்பேன்னு, என்னையே நான் உனக்கு கொடுக்குறேன்னு இருக்காராம். பூஜோத்பவ வினூதம் அகணித குணநாமம் தும்புரு நாரத கானவில்லோலம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம். எல்லாம் நான் இங்க பாடிட்டு இருக்கேன், அங்க பாட முடியுமோ? யோசிச்சு பாருங்க. வெங்கடாச்சல வெம்னு சொல்றதுக்குள்ள எல்லாம் அவன் தள்ளி விடுறான். அதனால தள்ளி விட்டாச்சு. இப்போ ஆச்சாரியன்கிற பட்சி வந்தாச்சு வெளில. இப்படியே ஒரு பிரதட்சணமா வந்து அந்த பாஷ்யக்கார ராமானுஜர் சன்னதியை சேவிச்சுண்டு, யோக நரசிம்மர் சன்னதியை சேவிச்சுண்டு, அன்னமயர் பாண்டாரம்னு ஒன்று இடம் இருக்கும். அந்த இடத்துல மேன்யூஸ்கிரிப்ட்ஸ்லாம் வச்சிருந்தா போல இருக்கு அன்னமயருடைய கீர்த்தனைகள். அதை தாண்டி வருவோம். தாண்டி வந்தோடனே நிற்போம். அப்போ மறுபடியும் அந்த பக்ஷி வரும். இன்னொரு பக்ஷி, நெகட்டிவாக சொல்கிற பக்ஷி, அது சொல்லும், ஆமாம் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அவர் அங்கே படுத்துன்னு இருக்கார். சரி இவன் நின்றுட்டு இருக்காருன்னு பார்க்கலாம், தள்ளி விடுறா. நின்றுண்டும் இருக்கணும், தள்ளியும் விடப்படாது. ஏதாவது ஒரு இடம் இருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாம் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அவர் அங்கே படுத்துன்னு இருக்கார். சரி இவன் நின்றுட்டு இருக்காருன்னு பார்க்கலாம், தள்ளி விடுறா. நின்றுண்டும் இருக்கணும், தள்ளியும் விடப்படாது. ஏதாவது ஒரு இடம் இருக்கா? இப்படி கேட்டுது. அதுக்கு ஆச்சாரியன்ற பக்ஷி சொல்லித்தான், மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு போக வேண்டியதுதான்னு மறுபடியும் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரித்தேரின் மேல் அழகர் வந்தார். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரித்தேரின் மேல் அழகர் வந்தார். கச்சி தன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். முக்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்ப தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. அப்படின்னு அந்த காஞ்சிபுரத்தில் அத்திகிரி வரத பெருமாளை சேவிக்கணும்னு போவோமாம். அனந்த சரஸ்ன்னு ஒரு சரஸ் இருக்குமாம், அது எதிர்க்க ஒரு சன்னதியாம். அதையும் தாண்டிண்டு உள்ள போவோமாம். பெரிய மண்டபம் இருக்குமாம், அதையும் ஒரு சுத்தி யோக நிருசிம்மரை சேவிச்சு போமாம். அதையும் ஒரு சுத்தி அந்த பிராகாரத்தை வந்த உடனே 24 தத்துவங்களுக்கு விசிஷ்டனான அச்சேதனத்தையும் கடந்து 25வது தத்துவமான இந்த ஜீவாத்மா, 26வது தத்துவமான ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரீயே. ஸ்ரீரங்கத்துல நீங்க இப்படி பார்ப்பேள். திருப்பதியில பகவான் நிஜபாத சேவைன்னு உண்டு. அவருடைய பாதமே உள்ள பதிஞ்சிருக்கிறதா தான் சொல்லுவா. இப்படிதான் நம்ம பார்க்க முடியும், இப்படி பார்க்க முடியாது. காஞ்சிபுரம் ஒரு இடத்துல தான் நீங்க பார்த்தாலும் இப்படிதான் பார்க்கணும். அவர் இப்படி பார்க்க முடியாது, உங்க லெவலுக்கு மேலதான் இருப்பார். அப்பேற்பட்ட பகவானை பத்தி ஆழ்வார் சாதிக்கிறார், கண்டவாற்றால் தனதே உலகென நின்னான். அந்த பெருமாள் நிற்கக்கூடிய தோரணையை பார்த்தாலே தெரியதான். நம்ம ஒத்துணுமா, சரிப்பா உன்னதான் நான் வந்து பகவான் ஒத்துக்கிறேன், எதுக்கு இப்படி காட்டி என்னை பயம் உடுத்துறேன்னு இருப்பாராம் பகவான். இப்படி வீரிய சௌரிய பராக்கிரமத்தெல்லாம் காட்டி நின்று இருக்கார். தேசிகன் சாதிச்சார், அந்த பெருமாளை பார்த்து ரொம்ப பயப்படாத அப்படின்னார். ஏன் சுவாமி அவரை பார்த்து பயப்படக்கூடாது? சங்கு சக்கரம் கதையெல்லாம் ரெடியாக ஆயுதமோட ரெடியாக இருக்கார் சுவாமி. அவர் சொன்னார், நீ வந்து போன வேலை தப்பு. சாயங்காலம் போனியா? ஆமாம் சாயங்காலம் போனேன். சாயங்காலமெல்லாம் போகப்படாது, ஏர்லி மார்னிங் விஸ்வரூப சேவைக்கு போகணும்னார். அது என்ன ஸ்பெஷாலிட்டி? பசு வந்து நிற்கும். ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானம் இல்லாதவர்கள் பசுவுக்கு சமம். ஆனால் பசுன்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ஜஸ்ட் நாட் பசு, எந்த 4 காலம் மிருகவுமே பசு தான். சரி பசு நமக்கு வச்சுப்போம் பசுன்னு. ஞானேன ஹீனஹா பசுபி சமஹானா, ஞானம் இல்லாதவர்கள் பசுவுக்கு சமம். அதனால அப்படி பகவான் ஆனை காத்து ஆனை கொன்றுன்னு பகவான் எல்லா குணகணங்களோடு இருக்கார்.
தேசிகன் சாதிச்சார், அவரை பார்த்து ரொம்ப பயப்படாத, காலங்கார்த்தாலும் விஸ்வரூப சேவைக்கு போ, அவருடைய கழுத்தை நன்னா சேவின்னர். வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் த கழுத்து? கழுத்தில் என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு கேட்டால், காலங்கார்த்தால 3 டிப்ரெஷன், 3 ரேகைகள் தெரியுமா பெருமாளுடைய கழுத்தில். வரதராஜ பெருமாளுடைய கழுத்தில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நாளைக்கு இப்போ இல்லை, நாளைக்கு பார்த்துருங்க. நன்ன காலங்கார்த்தால 3 ரேகைகள் தெரியுமா. அது என்ன சுவாமி வளையல் ரேகைன்னு கேட்டால், பகவான் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு ராத்திரி பெருந்தேவி தாயாரின் கையில் போய் தன் தலையை வச்சுப்பறான் படுத்துக்கிறதுக்கு. அப்போது பெருந்தேவி தாயார் ஒன்று வெரி ரிச், அதனால என்ன பிரிச்சு பிரிச்சா வளையலாக தீட்டி வச்சுருக்கா. அந்த வளையல் ரேகை அவர் கழுத்தில் பட்டுடுமா. அடுத்த நாள் கார்த்தால் அந்த வளையல் ரேகையோடு கூடிய பகவானை பார்த்து நம்ம சேவிக்கும் போது அவருக்கு வெக்கமாக இருக்குமா. சரி, இப்போ நீ என்ன வரம் கேட்டாலும் கேளு, நான் கொடுத்துட்றேன், இந்த வளையல் ரேகையை போய் யார்கிட்டையும் சொல்லாதே. அனிபிருத பரிரம்பைராஹிதாமிந்திரயா கனக வளைய முத்ரா. கனக வளையம்னா பொன்ல செய்யப்பட்ட வளையல், முத்ரா ரேகைகள். கனக வளைய முத்ரா கண்ட தேசே ததானஹா பணிபதி சயனீய உத்திதஸ்த்வம் பிரபாதே. கார்த்தால சேவிக்கணுமாம். வரத சததமர்தர் மானசம் சந்நிதேயா. அந்த பெருமாளுக்கே விசேஷம் கருடோத்சவம் தான். அதை தீட்சிதர் வர்ணிக்கிறார். கலிதோஷஹர தீர்த்த பிரபாவ குரு குஹாதி நடம் கபில சுகாதி சன்னுத கருட வாகனாரூடிதம் வரத ராஜமுபாஸ்மஹே அப்படிங்கிறார் வரதரை பத்தி. என்ன அழகா வரதர் நின்றுருக்கார். அந்த பெருமாளனோ எங்கள் ராமானுஷரை மீட்டு கொடுத்தார். அவர் எங்கேயோ காட்டுல தவிச்சுட்டு இருக்கச்ச பாவம் இந்த ராமானுஜர் தவிச்சுட்டு இருக்கும்போது பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் நினைச்சாலாம், ஐயோ ராமானுஜர் இப்படி தவிக்கிறரே, நம்ம போக வேண்டாமான்னு ஒரு வேடுவனாகவும் ஒரு வேடுவச்சியாகவும் வந்தார்கள். ராமானுஷர் கேட்டார், என்னம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமாப்பா, கொஞ்சம் தீர்த்ததாகமா இருக்கு. ராமானுஷர் போனார். ஏன்னா அவ ஹஸ்பண்டோடு இருக்கணும்னு நினைப்போம், ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா. அதனால சொன்ன, நீ இரு, நான் போய் தீர்த்தத்தை எடுத்துன்னு வரேன்னு போனார். தீர்த்தத்தை எடுத்துன்னு வரத்துக்குள்ளே இவா காயப், டிஸப்பியர்ட், அப்ஸ்காண்ட். இவ எங்கே போய் தொலைஞ்சா இவா அப்படின்னு திருப்பி எடுத்து பார்க்கறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் உதிக்கிறது. சூரியன் உதிச்சுடுத்தே அப்படின்னா இது எந்த ஊருன்னு தெரிய வேண்டாமா? அவர் விந்திய பர்வத்தத்துக்கிட்ட இருக்கார், தண்டகாரண்யத்துக்கும் மேலே. திரும்பி பார்க்குறா, எல்லாம் தமிழ் பேசிட்டு, அவங்க 4000 பிரபந்தம் சேவிக்க போகலாம், 6ஆவதே அடியேனுடலாம் நின்ப, அதுக்குன்னு ஒரு கோணம் பதத்தி அது சொல்லின்னு போய் இது புதுசாக தமிழ்நாட்டிலெல்லாம் கூட தமிழ் பாசனம் சேவிக்கிறதுல இந்த ஊர்லலாம் சேவிக்கிறா. இது எந்த ஊர் சுவாமி? காஞ்சிபுரம் தான். இட்லி வாசனை வரவில்லையா? பட்டுப்புடவையின் தறி சத்தம் கேட்கவில்லையா? ஐயோ காஞ்சிபுரமா, எப்படி டிரான்ஸ்போர்ட்னா எல்லாம் இங்கே பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் காப்பாற்றி கொடுத்தவர் தான் ராமானுஜர். அந்த ராமானுஜர் தான் திருப்பதி மலையை ஏற மாட்டேன்னு சொல்லிவிட்டார். அதுக்கு ஒன்று சொல்ல வேண்டாமா? திருப்பதி மலை, திருப்பதி மலைக்கு என்ன சொன்னோம்? பகவானுடைய தயை தான் கட்டித்தட்டி மலையா இருக்கு. பகவானின் சம்பந்தப்பட்ட தயையான வஸ்து மலையா இருக்கும்போது என் திருவடி அந்த மலை மீது படலாமான்னு முழங்காலால ஏறினாராம் சுவாமி. அதுக்கு முன்னாடி ஏறவே மாட்டேன்னு வேற மறுத்துவிட்டார். ஆச்சாரியனோ மலைக்கு மேல இருக்கார், சிஷ்யனான ராமானுஜரோ கீழே இருக்கார். பார்த்தார் ஆச்சாரியன், இந்த சிஷ்யனை விட்டா வேற வழி கிடையாதுன்னு அவர் கீழே இறங்கி வந்து கத்து தருவராம் திருப்பதியில். அப்பேற்பட்ட மலை. ஸ்ரீரங்கத்து பெருமை சொல்ல வேண்டாமா? அந்த பெருமாள் இப்படி சயனிச்சுன்னு இருக்கார், நல்ல வெண்ண நாத்தம் வீசின்னு இருக்கு, உலகத்துக்கே பரத்வமாய் ஸ்ரீநிதியாய் இருக்கின்றார். ஒரு நாள் பகவத் ராமானுஜர் சந்நிதிக்கு போய் நின்றார். பார்த்தா பகவான் கையில் ஒரு கர்ச்சீஃப், நல்லா மூக்கு சிந்தின்னு இருக்கார். சுவாமி உமக்கு போய் கர்ச்சீஃபா, எதுக்கு மூக்கு சிந்தல்னு கேட்டார். ஒரே கோல்ட் அப்படின்னு விட்டார். சொன்னார். அப்படி சொன்ன உடனே பகவான் கேட்டார். பகவான் அப்படி சொன்ன உடனே ராமானுஜர் பார்த்தார், எதனால இவருக்கு ஜலதோஷம் பிடித்தது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி வந்து அந்த மடப்பள்ளியிலேருந்து பிரசாதம் வருமோனோ அவரை கூட்டு கேட்டார், நீர் என்ன சுவாமி இன்னைக்கு சமர்ப்பிச்சீர்? அவர் சொன்னார், பொதுவாக ராத்திரி வேளையில எல்லாரும் சாப்பிட்றது தான் தயிர் சாதம், அதை கொடுத்தோம் அப்படின்னா. தயிர் சாதம் ஷார்ட்டா கோல்டு வரணும்னா நேக்கும் வரணும், அதுதான் ஷார்ட்டுன்னு இருக்கும். அதான் சொல்லி வேலை யாருக்கும் 3 வேளை மோர் சாதம்னு அந்த மாதிரி ஷார்ட்டுன்னு இருக்கும். இவருக்கு இன்னும் தயிர் சாதம் சாப்பிட்டு எப்படி இப்படி ஆச்சு? ஏன் சுவாமி நாகப்பழம் கொடுத்தேலா? நாவல் பழம்
ஆமாம் கொடுத்தோம். அது ஷார்ட்டாலும் ஒன்றும் ஆகாது. நாவல் பழத்தையும் தயிர் சாதத்தையும் கலந்து கொடுத்தேளா? ஆமாம் சுவாமி கலந்து கொடுத்தோம். அதனால தான் ஜுரம் பிடிச்சுடுத்து. புது ரெசிபி. அதாவது நாவல் பழத்தையும் தயிர் சாதத்தையும் ஒன்றா சாப்பிட்டா கோல்டு வந்துருமா. அதனால தான் பகவானுக்கு மூக்குஷி நீந்தாராம். உடனே ராமானுஜர் என்ன பண்ணாரா, அந்த வைத்தியரை கூட்டு கஷாயம் பண்ண வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாராம். உடனே நம்ம கேட்போம், இதெல்லாம் யார்கிட்ட ஏமாத்துறேன்? என்னமோ பகவானுக்கு ஜலதோஷம் பிடிச்சுதான். அவர் ராமானுஜர்கிட்ட கேட்டாராம், அவரோட பேசினாராம். உடனே இவர் மருந்து பண்ணி கொடுத்தாராம். நம்மளோடலாம் அவர் பேச மாட்டார். அப்படி ராமானுஜர் நினைக்கலையோன்னோ, அதனால தான் அவரோட பேசினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதெல்லாம் யார்கிட்ட ஏமாத்துறேன்? என்னமோ பகவானுக்கு ஜலதோஷம் பிடிச்சுதான். அவர் ராமானுஜர்கிட்ட கேட்டாராம், அவரோட பேசினாராம். உடனே இவர் மருந்து பண்ணி கொடுத்தாராம். நம்மளோடலாம் அவர் பேச மாட்டார். அப்படி ராமானுஜர் நினைக்கலையோன்னோ, அதனால தான் அவரோட பேசினார். லாஜிக்கலாக நான் கேள்வி கேட்டால் எப்படி கல் பேசும் கேட்பேன். ஏன்னா நம்மளோட மனுஷாலே பேசுறது இல்லை, கல் எங்கே பேசுவோம்? அதனால் இந்த மாதிரி தர்க்கம் பண்ணால் அதுக்கும் பதில் பெரியவாள்லாம் வச்சுருக்கா. அது சில பேரோட தான் அவர் பேசுவார், எக்ஸ்க்ளூசிவ். அதிலலாம் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி அவருக்கு. சரி சுவாமி, ஸ்ரீரங்கத்துக்கு போயாச்சு, திருப்பதிக்கு போயாச்சு, காஞ்சிபுரத்துக்கும் போயாச்சு. ஒன்று சயனிச்சுன்னு இருக்கார், ஒன்று நின்றுட்டு இருக்கார், தள்ளி விட்டு விடுறார். இன்னொன்று நின்றுட்டு இருக்கார், எங்கேயோல நின்றுட்டு இருக்கார். பயமா கொஞ்சம் நம்மள மாதிரி குழந்தையா இருக்காரா அப்படின்னு கேட்டா, வாரம் சுவாமி ஆந்திரமும் வேண்டாம், தமிழ்நாட்டும் வேண்டாம், கர்நாடகத்துக்கு போயிடலாம். திறந்து விடுறாளோ இல்லையோ அங்கே போயிட்டு வந்துடலாம். கர்நாடகத்துக்கு போயாச்சு. அப்படி அந்த காவேரியோட ஒட்டி அந்த ஊருக்கு போய் நின்றுட்டோம். யாதவாத்ரின்னு பேரு. அந்த பகவான் அங்கே நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணமே ராமானுஜர் தான். அந்த உற்சவர் அதை விட பெருமை வாய்ந்தவர். அந்த உற்சவருக்கு ராமப்பிரியன்னு பேர். ராமப்பிரியன் உற்சவர் ரொம்ப அழகா இருப்பார். அந்த பெருமாளை மீட்டு கொண்டு வந்ததே ராமானுஜர் தான். சரி சுவாமி, இந்த ராமப்பிரியன் ராமர், அவர் என்ன பெருமைன்னு கேட்டா, ராமருடைய பெருமை ஸ்ரீரங்கநாதன் சொல்ல வேண்டும், ராமனின் பெருமை திருப்பதி பெருமாளும் சொல்ல வேண்டும், ராமனின் பெருமை காஞ்சிபுரம் வரதனும் சொல்ல வேண்டும், ராமனின் பெருமை திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய பகவானும் சொல்ல வேண்டும். தேசிகன் ஒரே ஒரு கத்தியத்துல பாலகாண்டத்துல வர்ணிக்கிறார். ஜயத்யாஸ்ருத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதயா தேவ்யா பரம வ்யோம பாஸ்கர. जय जय महावीर महाधीर धौरेय देवासुर समर समय समुदित निखिल निर्जर निर्धारित निरवधिक महात्म्य दशवदन दमित दैवत परिषद अभ्यर्थित दाशरथि भाव दिनकर कुल कमल दिवाकर दिविशदधिपति रण सहचरण चतुर दशरथ चरमश्रण विमोचन कोसल सुता कुमार भाव कंचुकित कारणाकार कौमार केळि गोपायित कौशिकाध्वर ರಣಾಧ್ವರ ದುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ ಬೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮತ ವಿಮತನ ದುರ್ಲಳಿತ ದೋರ್ಲಳಿತ ತನುತರ ವಿಶಿಕ ವಿತಾಡನ ವಿಗಡಿತ ವಿಶರಾರು ಶರಾರು ತಾಟಕ ತಾಟಕೇಯ ಜಡ ಕಿರಣ ಶಕಲದರ ಜಟಿಲ ನಡಪತಿ ಮಗುಡ ದಡ ನಡನ ಪಟು ವಿಬುಧ ಸರಿದತಿ ಅತಿ ಬಹುಳ ಮಧುಗಳನ ಲಳಿತ ಪದ ನಳಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದು ಪಳ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನುತ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನಾಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶುಕೋ ದಂಡ ಪ್ರಕಾಂಡನ ಖಂಡನ ಶೌಂಡನ ಭುಜದಂಡ ಖಂಡ ಪರಶುಕೋ ದಂಡ ಪ್ರಕಾಂಡನ ಖಂಡನ ಶೌಂಡನ ಭುಜದಂಡ ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕವನ ರುಚಿಲುಂಟ ಕಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಶಂಕಾತಂಕ ಪರಿಹೃತ ನಿಖಿಲ ನರ ಪರಿವರ್ಣ ಜನಕ ದುಹಿದು ಕುಜ ದಡ ವಿಹರಣ ಸಮುಚಿತ ಕರತಳ ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಶುಧರ ಮುನಿವರ ಕರದ ದುರವನ ಮತಮ ನಿಜರುರಾಕರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಷ್ಟ್ಯ ಕ್ರತುಕರ ಶಿಖರಿ ಕನುದುಗ ವಿರುತ್ಯುನ್ಮುಗ ಜಗದಿ ರುಂತುದ ಜಿದಹರಿ ದಂತಿ ದಂತ ದಂತುರ ದಮನ ಕುಶಲ ದಶ ಶತ ಭುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲ ರುದಿರ ಜರ ಭರಿತ ಪೃಥುತರ ತಟಾಕತರ್ಪಿತ ಬಿದುಕ ಭೃಗುಪದಿ ಸುಗತಿ ವಿಹತಿ ಕರನತ ಬರುಡಿ ಶುಭರಿಗ. நாக்கு உடஞ்சு போயிடுச்சு. என்னமா எழுதியிருக்காரு. அப்பேற்பட்ட ராமப்பிரியனை மேல்கோட்டையை சேவிக்கணும். எப்படி சுவாமி இவர் வந்தார், ராமானுஜர் எப்படி மீட்டார்னு கேட்டால் அது ரொம்ப த்ரில்லிங் ஸ்டோரி.